குடியுரிமை இல்லை, ஆனாலும் அவன் இந்த மண்ணில் வாழக்கூடியவன் என்கிற காரணத்தினால் உலக நாடுகளுக்கு இடையே உள்ள ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு இத்தனை அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டியது ஒரு தேசத்தின் கடமை, ஒரு அரசின் கடமை. இந்த இடத்தில் நீ இங்கே குடியிருப்பதனால் இலங்கையை சார்ந்தவனாக இருந்தாலும் குடியிருப்பதற்கான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தந்தாலும் உன்னுடைய வாக்குரிமையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. உனக்கு வாக்குரிமை தர முடியாது. அந்நிய மண்ணில் இருந்து இங்கே குடியேறியவர்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாது என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் அது தீவிரமாக உள்ள பிற மாநிலங்களுக்கு, அசாம் போன்ற மாநிலங்களுக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு அது பொருந்தும். மணிப்பூர், அசாம், அந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு 6-7 மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்களில் பர்மாவில் இருந்தும் பங்களாதேஷ் என்கிற வங்கதேசத்தில் இருந்தும் ஏராளமானவர்கள் பல்வேறு காரணங்களால் குடியேறுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வாக்குரிமை இல்லை என்று தடுப்பதற்கு தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்வது ஒரு அரசாங்கத்தின் கடமை என்கிற நிலையில் சரி என்று கூட வாதத்திற்கு நாம் ஏற்றுக்கொள்வோம்.